வணக்கம் மக்களே, நீங்கள் பற்றி கேட்குறது மொக்க கம்பெனி. நாங்கள் ஹோஸ் இந்த வாரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் நியூஸ் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் கம்மியான அப்டேட்ஸ் தான் இருக்குது, பட் எல்லாமே தரமான அப்டேட்ஸாக இருக்குது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிட்டு போயிடுவோமா. ஜேம்ஸ் கன் சடனாக இந்த பக்கம் நம்ம சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணியிருக்கேன். இந்த சூப்பர்மேன் சூட் பார்த்து நிறைய பேருக்கு ஒரு ஆவரேஜான ஃபீலிங் தான் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு பிடிக்காம இருக்கேன். பட் இருந்தாலும் இந்த சூட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க வைக்கல காமிப்படுங்க. எனக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக தாங்க ஃபீல் ஆகுது. பட் இதே மாதிரி எனக்கு ப்ரீவியஸாக அந்த பேட்மேன் சூட்டுமே ஃபஸ்ட்டு ரிவீல் ஆகும்போது ஃபீல் ஆச்சு. பட் படத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அந்த சூட் சூப்பராகவே எனக்கு செட் ஆன சமயத்தில் இந்த படத்துலையுமே மேபி இந்த சூப்பர்மேனுக்கு இந்த சூட் பர்ஃபெக்டாக செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கதை முக்கியம். அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சூப்பர்மேனை பிக் ஸ்கிரீனில் ஜட்டியோட பார்க்க போகிறோம். ஐ மீன் பேண்ட்டுக்கு வெளில ஜட்டி போட்டு வர போறாரு. அது என்ன மாதிரி இருக்க போதுன்னு தெரியல. அண்ட் இவருடைய ஃபேஸ் ஸ்ட்ரக்சருமே பர்ஃபெக்டாக சூப்பர்மேன் சூட் ஆகிற அந்த சமயத்தில் படத்தோட கதை முக்கியம். கதைக்கு ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த சூட் செட் ஆச்சுன்னா ஓகே. ஸோ இந்த சூட்டோட பிரேக் டவுன் நம்ம தனியாக சேனலே போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்க. பின்னாடி இருக்க அந்த விஎஃப்எக்ஸ் ஷாட் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஒன்று வார் வேர்ல்டாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மேபி நம்ம கிரீன் லேண்டன் ஏதாவது தன்னை சுற்றி ஒரு வித்தியாசமான ப்ரொஜெக்ஷனை உருவாக்கியிருக்கலாம். என்னவா இருக்க போதுன்னு படம் பார்த்து தெரிஞ்சுப்போம். ஒரு ஆவரேஜான ஃபர்ஸ்ட் லுக் தான். ஸோ உங்கள் தாட்டை மறக்க வைக்கல காப்பாடுங்க. ஒரு பக்கம் சூப்பர்மேன் ஃபர்ஸ்ட் லுக் வந்த மாதிரியே இன்னொரு பக்கம் நம்ம பேட்மேனோட ஃபர்ஸ்ட் லுக் வந்திருக்கு. எஸ், பேட்மேனுக்கு த கேப் குருசேடர் சொல்லி பார்த்தீங்கன்னா அனிமேட்டட் ஷோ வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரீவியஸாக நீங்கள் பேட்மேன் அனிமேட்டட் சீரிஸ் பார்த்துருப்பீங்களா? ஒரு 65-70 எபிசோட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு அனிமேட்டட் சீரிஸ் கண்டிப்பாக சின்ன வயசுல நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுடைய கண்டினியூஷனாக தான் பார்த்தீங்கன்னா கொண்டு வர பார்க்குறாங்க. அண்ட் இது 1940s செட் ஆகியிருக்க மாதிரியும் இதில் வரப்போகிற கேரக்டர்ஸ் என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லுக் இந்த அனிமேஷன் ஸ்டைல்லாம் என்ன மாதிரி இருக்க போதுங்கிறத சின்னதாக பிக்சர்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நம்ம ஹார்லி குயினுக்கு தான் கொண்டு வரப்பட்டிருக்கேன். ஹார்லி குயின் அவளுடைய ஹார்லி குயின் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. என்னடா இஷ்டத்துக்கு ஹார்லி குயின் கேரக்டரை மாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, வெல், இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததே ஒரிஜினல் கிரியேட்டர் டிம் தான். ஃபர்ஸ்ட் அனிமேட்டட் சீரிஸில் ஹார்லி குயினே உருவாக்கியிருப்பாரு. அந்த ஒரிஜினல் கிரியேட்டர் தான் இந்த மாதிரி ஒரு வித்தியாசத்தை இந்த ஹார்லி குயினுக்கு கொண்டு வந்திருக்காரு. ஒரிஜினல் கிரியேட்டரே மாற்றத்தை கொண்டு வர அந்த சமயத்தில் ஹார்லி குயின் என்ன மாதிரி இந்த சீரிஸில் இருக்க போறாங்கன்னு பொறுத்தது பார்த்ததாக தெரியும். ஹார்லி குயினோட லுக்கே மாற்றிருக்காங்க, yellow and blackனு, பம்பிள் பி மாதிரி. நல்லா இருந்தா ஓகே. டிசியுக்குள்ள நம்ம ஷசாம் பாசிபிளி ரிட்டர்ன் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை பற்றி நான் சுற்றிட்டு இருக்கேன். இப்போ லேட்டஸ்ட் அந்த ஷசாமோட சின்ன பையனை நினச்சா பார்த்தீங்களா, அவன் நிறைய இன்டர்வியூஸில் இந்த மூணாவது ஒரு படம் ஷசாம் 3 வந்து எடுக்கிறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணி வச்சிருந்தோம். பட் இந்த மிகப்பெரிய அந்த மாற்றம் ஏற்பட்ட அந்த சமயத்தில் எங்களால் அதை எடுக்க முடியல. மேபி ஃபியூச்சரில் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பாசிபிளி ஜாக்கிரி லெவியுமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சில இடங்கள்ல நான் ஜேம்ஸ் கன் கூட ஒர்க் பண்ண ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா மேபி ஷசாம் அகைன் இந்த டிசியுக்குள்ள வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. பர்ஃபெக்டான கேஸ்டிங் ஜாக்கிரி லெவி எஸ் ஷசாம். ஸோ அவரை கண்டினியூ பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி? இதோட டிசி அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம மார்வல் சைடில் வரும்போது மார்வல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் அடுத்த வருஷத்துலேருந்து வரப்போதான். ஸோ இந்த வருஷத்துலேயே அதுக்கான அடித்தளத்தை போட்டு தான் இருக்காங்க. குவாலிட்டி கண்ட்ரோல். பாப் ஐகர் ஃபேஸ் 4 அண்ட் ஃபேஸ் 5 நிறைய ப்ராஜெக்ட்ஸை வெளியில் விட்டு அவங்க மொத்தமாக அந்த மார்வலோட ப்ராஜெக்ட்ஸே சேச்சுரேட் பண்ணிட்டாங்க. அது இனிமேல் நடக்காது. வருஷத்துக்கு 3 படம் 2 சீரிஸ் தான் எங்களுடைய இப்போ பிளானாகவே இருக்குது. இது எல்லாத்தையுமே அடுத்த வருஷத்துலேருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த வருஷம் அதுக்கான ஒத்திக்க பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம டெட்பூலை மட்டும் தனியாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து மார்வலோட அந்த ஷெட்யூலே கம்ப்ளீட்டாக மாதிரி குவாலிட்டி ஃபோக்கஸ்டாக அந்த மார்வலை புஷ் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. பட் அடுத்த வருஷம் 4 படம் கிட்ட வந்து ரிலீஸ் ஆக போகுது. 3 படம் அவங்க பிளான் பண்ணியிருக்க அந்த சமயத்தில் மேபி பிளேட் வந்து திரும்பவும் டிலே ஆகலாம். இந்த பிளேட் படத்தை டிலே பண்ணுறதுக்கு பதிலாக மொத்தமாக குழி தோடி புதைச்சிருக்கடா. எத்தனை வாட்டா டிலே பண்ணிட்டு இருப்பீங்க? ஃபேஸ் 4 வர வேண்டிய படங்க ஃபேஸ் 6 தான் வரும் போல. பட் எனிவேஸ் பார்ப்போம் அடுத்த வருஷம் டிலே பண்ணுறாங்களா இல்லையான்னு. பட் குவாலிட்டி கண்ட்ரோல் இப்போதைக்கு எம்சியூக்குலாம் வந்துருச்சு. அதே மாதிரி ஃபேண்டசி 4க்கான பயங்கரமான கேஸ்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கேன். அந்த கேஸ்டிங்கில் இப்போதைக்கு ஒரு முக்கியமான கேரக்டரை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரால்ஃப் ஃபினிசன் அஸ் கேலக்டஸ். எஸ், இந்த படத்தில் கேலக்டஸ் வில்லனா வர போகிறாங்கன்னு சொல்லி அரசாபுல்ஸ்லாம் ரூமை சுற்றிட்டு இருந்துச்சு. இப்போதைக்கு இந்த கேஸ்டிங் மூலியமாக நீங்கள் அஃபிஷியலாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த ரால்ஃப் ஃபினிசன் எம்சியூக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 1ல நம்ம யாண்டு ராவேஜர் ஷிப்போட ஒரு பைலட்டாக காமிக்கப்பட்டிருப்பாரு. ஸோ கார்டியன்ஸ் 1ல ஒரு சாதாரண பைலட்டாக வந்து ஒரு ஆக்டரை தூக்கி இப்போதைக்கு மிகப்பெரிய லிட்டரலி ஒரு மிகப்பெரிய வில்லனுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்க வச்சிருக்காங்க. ஆப்வியஸாக கேலக்டஸ் முடிஞ்ச அளவுக்கு சிஜே தான் பண்ண போகிறாங்க. அதன்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுல தப்பு இல்லை நான் நினைக்கிறேன். வாய்ஸ்னு சூப்பராக இருக்கும். இப்போ லேட்டஸ்ட்டாக கிரியேட்டருங்கிற ஒரு படத்தில் ஒரு வாய்ஸ் எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேற மாதிரி ஒரு வாய்ஸ், செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு வாய்ஸ். அப்படி பார்க்கும்போது பர்ஃபெக்டான கேஸ்டிங் என்னால் சொல்ல முடியுது. பட் அகைன் படம் பார்த்தாங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மொத்த ஃபேண்டாஸ்டிக் 4மே ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் நடக்கிற அந்த சமயத்தில் இந்த கேலக்டஸ் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ரால்ஃப் ஃபினிசன் அஸ் கேலக்டஸ். அப்போ நம்ம கேங்கால எஸ்பெசிட்டாக என்ன ரோலில் ப்ளே பண்ண போகிறாரு? அவர் ஒரு சீக்ரெட் ரோலில் கேஸ் பண்ணியிருக்கதா ரொம்ப நாளாக ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கு. என்ன ரோல்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க. நான் கேலக்டர்ஸ்ன்னு நினச்சேன், பட் ரோல் மாறி இருக்கலாம் போல. வெனாம் 3 இந்த வருஷமே ரிலீஸ் ஆகும் போது ஸோ வெனாம் 3யோட ஃபர்ஸ்ட் லுக் லோகோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரிவீல் பண்ணப்பட்டிருக்கு. அந்த லோகோவில் க்ரீன் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அந்த 3 வந்து க்ரீனாக போட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த கேப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா வெனாமோட அந்த தலையை அடிக்கிற மாதிரி 3 ஸ்க்ராச்சஸ் க்ரீன் கலரில் தான் காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த படத்தில் வரப்போகிற வில்லன் ஒரு க்ரீன் பேஸ்டு வில்லனாக இருக்கலாம். நிறைய பேர் வல்ச்சர்னு சொல்லிட்டு இருக்கீங்க மார்பிஸ் படத்தில் வந்து அந்த கந்தனால வல்ச்சராக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. எனக்கு என்னமோ இதுலேயுமே சிம்பியட் வர்சஸ் சிம்பியட் ஃபைட் தான் நடக்கும்னு தோணுது.
மேபி லைக் நம்ம வெனாம் வெர்சஸ் லேஷர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சிம்பியட் பார்த்தீங்கன்னா காமிக்கில் இருக்காப்ல அந்த ஃபைட் நடக்கலாம். லேஷருமே நம்ம வெனாமோட புள்ள தான். அண்ட் லேஷர் அண்ட் டாக்ஸின் 2 கேரக்டர்ஸுமே ஒன்றா மர்ஜ் பண்ணி பாசிபிளி இந்த ஒரு புது கேரக்டரை அவங்க உருவாக்கியிருப்பாங்களோ டவுட் வருது. அதுக்கேற்ற மாதிரி டாம் ஹார்டியுமே அவருடைய ஃபர்ஸ்ட் இந்த வெனாம் 3 அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டும் சண்டை போடுற மாதிரி ஒரு சின்ன பிக்சர் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பாரு. இந்த லேஷர் சிம்பியட்டோட ஃபர்ஸ்ட் ஹோஸ்டே ஆக்சுவலாக ஒரு ஜெர்மன் ஷெப்பர் தான். ஒரு நாயை தான் இது ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக சிங்க் ஆகுது. பாசிபிளி வெனாம் 3ல லேஷர் வில்லனா வரலாம். ஸோ 3 படங்கள்லையுமே நம்ம வெனாம் ஒரு சிம்பியட் கூட தான் சண்டைக்கு போயிருக்கு. எப்படா ஸ்பைடர்மேன் இறக்குவீங்க அதை ஃபேன்ஸ் கேட்டுட்டு இருந்தால் நீங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ கதை எழுதிட்டு இருக்கீங்க. ஏதோ படம் நல்லா இருந்தால் ஓகேங்க. அண்ட் டாக்கிங் அபவுட் ஸ்பைடர்மேன் 4 நடக்குமா நடக்காதா அது நடக்கிறதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கான்னு சொல்லி போய் கேட்டுட்டு இருக்கீங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன லீக் கிடைச்சிருக்கேன். ஸ்பைடர்மேன் 4ல பிளாக் கேட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கான். அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எங்கேயும் கிடைக்கல. லீக்கஸ் தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எம்ஜேவை ரிட்டர்ன் கூட்ட வராமல் அடுத்த 3 படங்களில் நம்ம ஸ்பைடர்மேனோட லவ் இன்ட்ரெஸ்ட்டாக மேபி பிளாக் கேட் இருக்கலாம் சொல்லப்படுது. இருந்தால் உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரைலேஜை கொஞ்சம் ஒரு வித்தியாசமாக புஷ் பண்ணால் சூப்பராகவே இருக்கும். பார்ப்போம் பிளாக் கேட் வராங்களா இல்லையானு. அண்ட் யாரா டேரக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக ஜான் வாட்ஸ் ரிட்டர்ன் ஆக மாட்டாருன்னு சொல்லி நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியிருக்கேன். இப்போ லேட்டஸ்ட்டாக கிளம்பின ஒரு ரிப்போர்ட்டில் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க. நம்ம அக்வாமேன் டேரக்டர் ஜேம்ஸ் வான் உங்களை இறக்க போகிறாங்களாம். ஜேம்ஸ் வான் அந்த பக்கம் டிசி கிட்ட அடி வாங்கினது பத்தாதுன்னு சொல்லி இந்த பக்கம் எம்சிக்குள்ளேயே கூட்டு வர பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஜேம்ஸ் வான் ஒரு அமேசிங்கான ஹாரர் டேரக்டர். அக்வாமேன் கூட அவர் சூப்பராகவே எடுத்துருந்தாரு. ஸோ அந்த தத்தளிச்சுட்டு இருந்த டிசிக்குள்ளேயே அக்வாமேன் 1 பில்லியன் அடிக்க வச்சாரு. அவருடைய விஷுவல் பிரசன்டேஷன் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஸ்பைடர்மேனை கூட அவர் ஒரு வித்தியாசமான ஸ்டைலை எடுக்கலாம். நம்ம சாம் ரெமி ஸ்டைலில் சாம் ரெமி ஸ்பைடர்மேன் 1, 2, 3 வந்து ஒரு ஹாரர் டேரக்டரை தான் எடுத்து கொடுத்தாரு. சாம் ரெமியுமே ஒரு ஹாரர் டேரக்டர் தான். ஜேம்ஸ் வானுமே ஒரு ஹாரர் டேரக்டராக இருக்கும்போது எனக்கு என்னமோ செட் ஆகும் போல தான் தோணுது. உங்களுக்கு எப்படின்னு சொல்லி கீழே காம் பண்ணுங்க. ஜேம்ஸ் வான் ஸ்பைடர்மேன் 4 தான் நல்லா இருக்குமா இருக்காதா? எனக்கு ஒரு வித்தியாசமான ஸ்டைல் இருக்குமோங்கிற தாட் வருது. ஜேம்ஸ் வானை எடுக்க விடுவாங்களான்னு தெரியலையே மார்வலே. ஒரு நம்பகத்தன்மையான லீக்கர் மை டைம் டு ஷைன் ஹலோ தான் இதை வந்து பேசியிருக்கேன் அந்த காரணத்தினால. மேபி சொல்ல முடியாது ஜேம்ஸ் வானே இந்த ஸ்பைடர்மேனை எடுக்கலாம். எடுத்தால் நல்லா இருக்குமா உங்கள் தாச்சு கீழே காமிடுங்க. ஜார்ஜ் மில்லர் டைரக்ஷனில் மேட் மேக்ஸோட ப்ரீக்வலாக நம்ம ஃபியூரியஸாக படம் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அதில் நம்ம கிறிஸ்டன்சத் ஒரு வில்லனாக நடிச்சிருப்பார்ல. ஸோ அதில் நம்ம கிறிஸ்டன்சத்தோட அந்த ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன். ஃபியூச்சரில் எந்த ப்ராஜெக்டாக இருந்தாலும் நான் கிறிஸ்டன்சத் கூட ஒர்க் பண்ண தான் ஆசைப்படுறேன். அது தோர் 5 இருந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜார்ஜ் மில்லர் சொல்லியிருக்காரு. தோர் 5 ஃபேன்ஸுக்கான ஒரு மிகப்பெரிய படைப்பை நான் வந்து பில்ட் பண்ண ஆசைப்படுறேங்கிற மாதிரி கிறிஸ்டன்சத் இதுக்கு முன்னாடி தோர் 5 ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்போ ஜார்ஜ் மில்லருமே அதுக்கான அடித்தளத்தை ரொம்ப ஆசைப்படுறங்கிற மாதிரி சொல்லும்போது இதை கண்டிப்பாக அந்த மார்வல் விட்டுற மாட்டாங்கன்னு தோணுது. ஜார்ஜ் மில்லர் அமேசிங்கான டேரக்டர். அவருடைய ஸ்டைலும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு அவர் தோர் எடுத்தார் தான் ரொம்ப நல்லா இருக்கும் தோணுது. ஒரு செம்ம சீரியஸ் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான தோர் அவரால் அழகாகவே ப்ரெசென்ட் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு அமேசிங்கான டேரக்டர். மார்வல் இதை கேட்ட அப்படியே கப்புச்சிப்புன்னு அவரை பிடிச்சி உள்ள போட்டாங்கன்னா சூப்பரான ஒரு தோர் படம் ரெடி ஆயிடும். பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் எனிவேஸ் ஜார்ஜ் மில்லர் தோர் 5 டைரக்ட் பண்ணுறதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டியிருக்காரு. மைண்டில் வச்சுக்கோங்க. தண்டர்போல்ட்ஸோட அவுட்டோர் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்வியஸாக ஏகப்பட்ட செட் பிக்ஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கு. அது எதுவுமே இங்கே நான் காட்ட முடியாது. சிலது காப்பிரைட் எடுத்துட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த வகையில் நம்ம பக்கியோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. பக்கி பழையபடி அவருடைய முடியெல்லாம் பெருசாக வளர்த்து இந்த வின்டர் சோல்ஜரில் வந்து ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆகியிருக்காருல. கோட் சூட்லாம் போட்டு வர அந்த சமயத்தில் இந்த தண்டர்போல்ட்ஸ் ஏதோ ஒரு வித்தியாசமான பொலிட்டிக்கல் சைட் படமாக இருக்குமோங்கிற டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் மத்தியில் கிளப்பியிருக்கு. பக்கியா கோட் சூட்டில் இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான படமாக இருக்குமோன்னு தோணுதுங்க. ஸோ தண்டர்போல்ட்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமாவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி மட்டும் இருந்துடாதுக்கடா. ஆக்ஷன் படமாக தான் ஃபேன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. மொழிக்கு சூசைட் ஸ்குவாட் மாதிரி. பட் எதுக்கு பக்கியாத்து கோட் சூட்லாம் போட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க சத்தியமாக போடல. இங்கே அந்த பிக்சர்ஸை ஷேர் பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராமில் இந்த பிக்சர்ஸை போட்டிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணிவிட்டு அந்த ஃபாலோ பண்ண தட்டி கொடுக்கப்பா. இதோட மார்வல் அப்டேட்ஸ் முடியுது. அப்படி நம்ம ஹாலிவுட் சைடில் போகும்போது காட்ஸில்லா எக்ஸ் காங்கோட சீக்வல் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. எஸ் அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. காட்ஸில்லா எக்ஸ் காங்கே ஆல்மோஸ்ட் ஒரு 600 மில்லியன் நெருங்கிட்டு இருக்கு. அண்ட் ஃபேன்ஸ் மத்தியில் ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அப்படியே சும்மாலாம் விட்டுற மாட்டாங்க. ஸோ இப்போதைக்கு காட்ஸில்லா எக்ஸ் காங்குக்கு ஒரு சீக்வல் வரப்போதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதையுமே தாண்டி அந்த படத்தை எழுத போகிறது சாங்ஷி ரைட்டர் டேவ் கேலஹாம்ங்கிறதுமே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டேவ் கேலஹாம் அந்த சாங்ஷி படத்தோட ஃபைனல் ஃபைட்டை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுவே கிட்டத்தட்ட ஒரு கைஜு ஃபைட் மாதிரி அமைச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டைலில் பார்க்கும்போது பாசிபிளி அவருமே எனக்கு தெரிஞ்சு இந்த காட்ஸில்லா எக்ஸ் காங்கோட சீக்வலை இன்னும் பெட்டராக எழுதுவாருன்னு தோணுது. காட்ஸில்லா 2014க்கு அடித்தளத்தில் சில ஐடியாஸை கொடுத்ததும் இவர் தானா. ஸோ மாஸ்டர்ஸ் உருவாக்குற சமயத்திலே டேவ் கேலஹாம் இருந்திருக்க அந்த சமயத்தில் இப்போதைக்கு அவரே ஒரு அமேசிங்கான ரைட்டராக உள்ள கூட்டு வந்திருக்காங்க. இது என்னதான் காட்ஸில்லா எக்ஸ் காங்கோட சீக்வல்னு சொல்லியிருந்தாலும் நிறைய ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது ஒரு சோலோ காட்ஸில்லா படம் தான். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது சோலோ காட்ஸில்லா படமாக எடுத்தால் சூப்பராக இருக்கும். ஆடம் விக்கெட் டைரக்ட் பண்ணுவாரான்னு தெரியல. பட் காட்ஸில்லா எக்ஸ் காங்கோட ஒரு சீக்வல் நான் கண்டிப்பாக டைரக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரெடி அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஒரு ட்ரைலேஜ் மாதிரி எடுக்கணும்னு. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு டீம் அப் மூவி வராமல் ஒரு சிங்கிள் மூவி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆடம் விக்கெட்டை வச்சு ஒரு டீம் அப் மூவி எடுத்தாங்கன்னா பெட்டராக இருக்கும்னு தோணுது. நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? சோலோ காட்ஸில்லா படமா இல்லை டீம் அப் மூவியா? டேவ் கேலஹாம் ஒரு டீம் காட்ஸில்லா ஃபேனாக இருக்க அந்த சமயத்தில் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஜஸ்டிஃபைங்கான காட்ஸில்லா படம் கிடைக்கும் நம்புகிறேன். காத்திருப்போம். அதே மாதிரி கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன். ஒரு தரமான படங்க சூப்பராகவே எடுத்திருந்தாங்க. சில இடங்களில் லேக் ஆகிற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகியிருக்கலாம். பட் ஓவராலாகவே ஆக்ஷன் அண்ட் ட்ராமான்னு சொல்லி எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க.
இதோட நிற்க போகிறது இல்லையாங்க, இதை தொடர்ந்து இன்னும் 5 படங்கள் வரப்போகுது. ஸோ ஒரிஜினல் ட்ரைலஜியோட சேர்த்து மொத்தம் 9 படங்களை பற்றி நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேங்க. ஸோ அதில் 4வது படம் தான் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ். இதை தொடர்ந்து இன்னும் 5 படங்கள் வரப்போகுதுங்கிறது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. 9 மூவிஸ் சாகாவை இதை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்களாம். வரட்டும் கண்டிப்பாக இந்த பிளானட் ஆஃப் த ஏப்ஸுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது. அதுக்குள்ளே நானுமே இருக்கேன். ப்ரீவியஸ் ஸ்டைலஜி தாறுமாறாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டைலில் அந்த ஒரு குவாலிட்டியோட எனக்கு தெரிஞ்சா தவிர போகிற படங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்குமோ தோணுது. கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்ஸ் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அடுத்த படங்கள் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் சூப்பராக இருக்கும். 9 படங்கள் தாறுமாறாக இருக்கும்போது இது ஒரு பக்கம் இருந்தாலும் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப நாளாக ஏதாவது ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறா, ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணுறதா சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இந்த வருஷமே லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த வார் ஆஃப் ராரிஹிம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் மூவி ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான எந்த ஒரு ப்ரொமோஷனுமே பண்ணாமல் WB இப்போதைக்கு அடுத்த ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் த ஹண்ட் ஃபார் காலம் சொல்லி 2026 ஒரு லைவ் ஆக்ஷன் படம் கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. ஹண்ட் ஃபார் காலம் சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், இதுக்கு முன்னாடி வந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸோட ப்ரீக்வலாக தான் அமைய போகுது. பீட்டர் ஜாக்சன் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போகிறாரு. அண்ட் பீட்டர் ஜாக்சன் கிட்ட இதை பற்றி கேட்குற அந்த சமயத்தில் லார்ட் ஆஃப் த ரிங்ஸுக்கு சொல்லப்பட வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது, அதை வந்து கண்டிப்பாக தனித்தனி படங்களாக சொல்ல ஆசைப்படுறங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த ஹண்ட் ஃபார் காலம் படத்தோட டேரக்டராக ஆண்டி சர்க்கிஸ் உள்ள வந்திருக்காங்க. ஆண்டி சர்க்கிஸ் தான் காலமாகவே நடித்தது. அவருமே இந்த படத்தை காலமாக நடிக்கிறதையுமே தாண்டி தன்னை டேரக்டும் பண்ண போகிறாரு. பட் 2009 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் மேட் ஹண்ட் ஃபார் காலம்ங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு யூடியூப்ல. இந்த படத்தை அனௌன்ஸ் பண்ண அடுத்த செகண்ட் WB அந்த ஃபேன் உருவாக்குன 2009 ரிலீஸ் பண்ண ஹண்ட் ஃபார் காலம்ங்கிற ஒரு படத்தை காப்பிரைட் வச்சு தூக்கியிருக்காங்க. மனுஷங்களாடா நீங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச WB அந்த ஐடியாவே இந்த ஃபேன்மேட் ஃபிலிமில் இருந்தால் எடுத்துருப்பான்னு தோணுது. அதை இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படமாக அனௌன்ஸ் பண்ணிட்டு 2009 இந்த யூடியூப்ல ரிலீஸ் பண்ண அந்த படத்துக்கு காப்பிரைட் கொடுத்துருக்கான். நீங்களாம் மனுஷங்களே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்டா இப்படி இருக்கா WB? ஃபேன்ஸ் இருக்கனால தானே இந்த மாதிரி நீங்கள் படங்கள் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபேன்ஸ் உருவாக்கின ஒரு டைட்டிலை நீங்கள் இப்போ படத்தோட டைட்டிலாக வச்சுக்கிட்டு டப்புன்னு காப்பிரைட் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா? அநியாயம் பண்ணிட்டுங்களா டே, சத்தியமாக சொல்கிறேன். அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு கூட நான் பார்க்கலங்க. பட் எனிவேஸ் காலம்க்குன்னு ஒரு ப்ரீக்வல் படம் வரப்போகுது. இதை தொடர்ந்து ஆப்வியஸாக இன்னும் நிறைய லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நல்லா இருந்தா ஓகே. அதை தொடர்ந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆன டெய்லர்ஸ் படி பார்க்கும்போது வெனஸ்டே சீசன் 2 இன்னும் அந்த சீரியஸ்லாம் ரிலீஸ் ஆகலை. பட் அந்த ஷூட்டிங் ஒர்க்லாம் நான் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே ஒரு சின்ன டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெனஸ்டே சீசன் 2 இஸ் ஹேப்பனிங். நடுவில் ரூம் சுற்றிட்டு இருந்துச்சு ஜென்னா ஆர்டெகா வெனஸ்டே சீசன் 2க்கு வர மாட்டாங்கன்னு. பட் அது எல்லாத்தையுமே உடச்சு நவுத்துற மாதிரி இப்போதைக்கு வெனஸ்டே சீசன் 2ல் கண்டிப்பாக ஜென்னா ஆர்டெகா இருக்காங்கன்னு சொல்லி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ தான் நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்காங்க, காத்திருப்போம். அண்ட் ஃபைனலி லேட்டன்சி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வித்தியாசமான சைஃபை ஹாரர் படம் ட்ரெய்லர் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாருமே இப்போதைக்கு ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் வர்ச்சுவல் ரியாலிட்டி நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபியூச்சரில் இந்த மாதிரி வர்ச்சுவல் ரியாலிட்டியை ஏஐ டேக் ஓவர் பண்ணால் அது மனிதர்களோட மூளையை மாற்றி அமைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கதை. ஒரு சாதாரண கேம் விளாட்ற மாதிரி ஆரம்பித்த இந்த ஒரு ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எண்ட் ஆகும்போது ஒரு சைக்கலாஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் மாதிரி எண்ட் ஆகியிருக்கு. ட்ரெய்லர்லேயே இவ்வளோ வெரைட்டி வந்து காமிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்குது. செம்ம க்யூரியஸாக இருக்குது ட்ரெய்லர் பார்க்கும்போது. படமும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செம்ம எஃபோர்ட் போட்டிருக்காங்க தெரியுது. ஸோ ட்ரெய்லர் மறக்காம செக் பண்ணி பாருங்க. லேட்டன்சி அண்ட் இதோட அந்த பற்றின எல்லா சூப்பர் இன்ட்ரெஸ்ட்டும் முடியுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் டீட்டெயில்ஸ் அதை மிஸ் பண்ணிதாலோ தப்பாக சொல்லியிருந்தாலோ அதை மறக்க வைக்கிற காம்பனிங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நான் உங்களை தான் நல்ல சாமான் வீடியோ மீட் பண்ணிட்டு தெரிவிக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வட்டா